ஓய் நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேட்குறியா? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோம், யூடியூப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பல கனவுகளோட நிறைய பேர் புதுசாக ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கனவெல்லாம் தடுத்து கண்டிப்பாக நிறுத்தி தான் வச்சுருப்பீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா குவாலிட்டியான கண்டென்ட் போட்டால் தான் வியூஸ் போகும், நிறையா சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா போட்டால் தான் வியூஸ் போகும், எடிட்டிங் மூலமாக தான் வியூஸ் போகும், இல்லை இந்த மாதிரி காஸ்ட்லியான மைக்ஸ் வச்சு பேசினா தான் வியூஸ் போகும் அப்படின்னு நிறையா பேர் ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் சத்தியமாக நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் குவாலிட்டியே இருக்காது, மைக்கு சவுண்டு எதுவுமே சரியே இருக்காது, ஒழுங்கான ப்ராப்பரான எடிட்டிங் கூட இருக்காது. ஆனால் அந்த வீடியோஸ்க்குலாம் நிறையா வியூஸ் போயிருக்கும், அந்த ஃபாலோவர்ஸ் உள்ளே போய் பார்த்தா கணக்கில் ஃபாலோவர்ஸ் போயிருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கவே நம்மளால முடியாது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, அப்படி உள்ளவங்க எல்லாருமே கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோ போடுங்க, அது மட்டுமே போதும். மித்தபடி குவாலிட்டி, எடிட்டிங், அப்புறம் வாய்ஸ், இது எதுவுமே கிளியராக இருக்கணும் அப்படி இப்படி வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. உங்கள் மண்டையில் ஆயிரக்கணக்கான தாட்ஸ் ஓடும். அந்த தாட்ஸை களவாண்டு அந்த தாட்ஸை வச்சு ஒரு வீடியோ போட்டாலே, நீங்கள் கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டாலே போதும், உங்களுக்கு நிறைய வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் கிடைக்கும். இந்த மோர் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டடா!